Hello traders, this is Prasant from Wealth Creator. Yesterday levels கொடுத்திருந்தோம். லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் வந்து 25,230ல மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க. பட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் 25,180 தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 60 பாயிண்ட்ஸ் கேப்பில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க மார்க்கெட். ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து காலையில் ஒரு நல்ல ஹை வச்சாங்க. ஸோ ஹை வச்சுட்டு உடனே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து காலையிலேயே வந்து ட்ரையல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை டச் ஆனோடனே அகைன் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம், நோ ட்ரேட் ஜோன் சொல்லி. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்தாங்க. பட் அங்கேயுமே ஒரு ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஸோ அதோட டாப் சைடை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ரிவர்சல் எடுத்த மார்க்கெட் எக்ஸாக்டாக அகைன் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே அகைன் ரிட்டர்ன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை டச் ஆனோடனே ரிவர்ஸ் ஆயிருக்கு. தென் அங்கேருந்து அகைன் வந்து மேலே வர ட்ரை பண்ணாங்க. பட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரிஜெக்ஷன் ஆனே ரிவர்ஸில் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளேயும் வந்தாங்க. நோ ட்ரேட் ஜோனோட அப்புறம் பாட்டம் சைடு நோ ட்ரேடோட பாட்டம் சைடையும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுத்துருச்சு மேலே. ஸோ தென் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேயே இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கோட லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண வேண்டானே. ஆக்சுவலாக நோ ட்ரேட் ஜோன்னா என்னென்னா ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுவுமே. பட் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால அதில் போய் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஈஸியாக அங்கே நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் ஏற்படும். ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ 25,347 to 25,296 ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. $25,296 to 25,347. நோட் பண்ணிக்கோங்க. 25,296 to 25,347. இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இதை க்ளோஸ் ஆக்கி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே அப்படின்னா 25,229 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. 25,229. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். இந்த லெவலையும் க்ளோஸ் ஆச்சு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,166. The final support 25,098. ஸோ மார்க்கெட் வந்து எங்கெங்கெல்லாம் ரைஸ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிற இடத்துல உடனே ஷார்ப்பாக செல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீக் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது February 1. ஸோ சண்டே அந்த அன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து பம்ப் அண்ட் டம்ப் நடக்குது. ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்டு ஒரு சின்ன டார்கெட்டில் எக்ஸிட் ஆக முடிஞ்சுது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிவர்ஸ் ஆகுது அண்ட் மார்க்கெட்டில் வாலடைல் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ட்ரேட் முடிஞ்சுது அப்படின்னா டார்கெட் வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. மார்க்கெட்டில் நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,417. தென் இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,478. 25,478 and final resistance 25,542. ஸோ இதுதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீக்கோட அனலைஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.